பேசுகிறோம். பொய் என்பது என்ன? இல்லாத ஒன்றை இருப்பது போன்று சொல்வது தானே. அப்படி என்றால் உண்மை என்பது என்ன? உள்ளதை சொல்வது தானே உண்மை. அதையும் தாண்டி உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே சொல்வது தானே உண்மை. நாம் இன்று இப்படி நடக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியான ஒன்றுதான். ஏனெனில் நாம் உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு உதட்டில் வேறு ஒன்றை சொல்கிறோம். காலை கண் விழித்ததில் இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை பெரும்பாலும் பொய்யைத்தான் பேசுகிறோம். இப்படி எதற்கு? வீட்டில் பெற்றோரிடம் பொய் பேசுகிறோம், பள்ளியில் ஆசிரியரிடம் பொய் பேசுகிறோம், வெளியே மற்றவரிடமும் பொய்யைத்தான் பேசுகிறோம். இப்படி எதற்கெடுத்தாலும் பொய் பேசுவது எதற்கு என்றால், பொய் பேசினால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறோம். ஆனால் அது நடக்காது. ஏனெனில் பொய் சொல்லி ஜெயித்தவரும் இல்லை, உண்மை பேசி தோத்தவரும் இல்லை. பொய் முதலில் வெல்லலாம், ஆனால் போக போக தோற்று போகும் என்பதை உலக வரலாறு நமக்கு சொல்லும் பாடமாகும். பொய் என்பது அலைகடல் போன்ற அலைகளித்துக் கொண்டுதான் இருக்கும். அது நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் உண்மை என்பது ஆழ்கடல் போன்றது. அது அமைதியாகத்தான் இருக்கும், ஆனால் நிலைத்து நிற்கும் வலிமை உடையது. உண்மையை போன்று நேர்மையும் மனிதனுக்கு முக்கியமான ஒன்றுதான். நேர்மை என்பது செயலில் உண்மையுடன் இருப்பது. நாம் சொல்லுகிறபடி நாம் நல்வழியில் நடந்து கொள்வதுதான் நேர்மை. உண்மையும் நேர்மையும் உயர்வு என்னும் நாணயத்தின் இரு பக்கங்கள். உண்மையும் நேர்மையும் இருந்தால் எதை இழந்தாலும் பெற்றுக் கொள்ள முடியும். உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் ஹரிச்சந்திரன் எல்லாவற்றையும் இழந்தான் என்று சொல்வதை விட எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொண்டான் என்று சொல்வதே சால சிறந்ததாகும். ஏனெனில் பொய் முதலில் வெல்லும், உண்மையும் நேர்மையும் முடிவில் வெல்லும் என்பதை ஹரிச்சந்திரன் கதையில் நாம் அறிந்து கொண்டது. உண்மையும் நேர்மையும் வென்றன என்பது ஹரிச்சந்திரன் கதையில் மட்டுமல்ல, உலக வரலாறை திருப்பி பார்த்தால் இறுதியில் வென்றது உண்மையும் நேர்மையும் என்பது நமக்கு தெளிவாகும். நீதிமானே வெல்வான் என்பது விவிலியம் தரும் செய்தி. நீதிமான் என்பவன் யார்? சொல்லில் உண்மையும் செயலில் நேர்மையும் உடையவனே நீதிமான். உண்மையே வென்றன என்பது கீதை கற்றுத்தரும் பாடமாகும். ஆகவே உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்தால் உண்மையில் நாம் வெல்லலாம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி.